நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வரக்கூடிய புத்தாண்டு பலன்களை நாம பார்த்துட்டோம். 2024 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜனவரி மாதம் திங்கட்கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆவலாவே இருப்போம். கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தனுசு ராசியில 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசியில இருக்கிறாரு. சூரியன் செவ்வாயில சஞ்சரிக்கிறாரு. புதன் விருச்சிக ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. மகர ராசிக்கு 27ஆம் தேதிக்கு மேல வராரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. அன்பான விருச்சிக ராசிக்காரர்களே, பிறக்கப் போகும் ஆங்கில வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன், புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்கு. செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த மாதம் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பல வகையான யோகம் அப்படிங்கிறது உண்டு. மனதில் தைரியத்தையும் துணிச்சலும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியோடு செய்து முடிப்பீங்க. எல்லாரிடத்துலமும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவாங்க. அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் உற்சாகம் அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில், அதுவும் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு. தகப்பனார் மூலம் பணவரவுலாம் சேரும். உங்களுக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். நல்ல செய்தி உங்களுக்கு சேரும். இந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பின்னர் சூரியன் 3ஆம் இடத்துக்கு வருவதால் அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் பணியிட மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் சேரும். மனதில் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சொந்த பந்தங்களுடன் குடியிருக்கிறதால மனதுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். முகத்தில் பொலிவும் அழகும் உங்களுக்கு கூடும். இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் அதிக பணவரவு இருந்தாலும் அந்த அளவு செலவும் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி ஒரு சில காரியங்கள் மன கஷ்டத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை இந்த மாதத்தில் தவிர்த்துக்குங்க. சேமிப்பை வலுப்படுத்த உங்களால் முடிந்த அளவு சேமிக்க கற்றுக்குங்க. பணியிடத்தில் வெற்றியடையெல்லாம் மேலதிகாரிகளோடு இணைஞ்சு செயல்படணும். பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது சக ஊழியர்களால் வரலாம். உங்களுக்கு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. திருமண வாழ்க்கையிலெல்லாம் மனைவியிடம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். ஆரோக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே லாபாதிபதி புதனும் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. தொழில் மற்றும் உத்தியோகத்திலெல்லாம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. விரையாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதால சுப விரயங்கள்லாம் அதிகரிக்கும். வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதாலையும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதால சொல்லும் சொற்கள் எல்லாமே வெல்லும் சொற்களாக மாறும். உங்களுக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய அளவு சூழல் எல்லாமே சாதகமாக இருக்குது. அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதால எதிரிகள்லாம் விலகுவாங்க. உத்தியோகத்திலலாம் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அதே மாதிரி கடன் சுமை அப்படிங்கிறது சற்று குறையும். உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் நல்ல முடிவுக்கு வரும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது அதிகம் உண்டாகும். தொழில் வியாபாரம்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். எழுத்து தொழிலில் இருக்கிறவங்களாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்திலலாம் முடிவுகள் எடுக்கும் பொழுது துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளால் ஒரு சில நன்மைகள்லாம் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கும் மன நிம்மதிக்கும் குறைவு இருக்காது. உறவினர்கள் நண்பர்களோட ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் அவர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பழகுங்க. நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் பேசி தீர்க்க முயற்சி செய்யலாம், இல்லை அதை தள்ளி போடுறது தான் நல்லது. பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. பெண்கள்லாம் துணிச்சலோடு எந்த காரியத்தையும் செய்து முடித்து வெற்றியை பெறுவீங்க. உங்களுடைய உதவியை நாடி பலரும் வருவாங்க. உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். வாகன யோகம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறதுல உங்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது தெரியும். பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகமாகவே இருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெண்களுக்கெல்லாம் நல்ல வேலை அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் பெண்களுக்கெல்லாம் வரவறிஞ்சி செலவு செய்கிறது தான் நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பண வரவு வரும் பொழுதே அதை தக்க வச்சுக்க நீங்கள் அதிக பாடுபடணும். உங்களுடைய பேச்சில் இனிமையும் சாதுரியத்தாலையும் பல காரியத்தை முடிச்சுக்குவீங்க. புண்ணிய காரியங்கள்லாம் நாட்டம் அப்படிங்கிறது வரும். சக கலைஞர்களிடத்துலையும் சரி அனைவரிடத்திலையும் அனுசரித்து போவதுதான் நல்லது. உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் உங்களுக்கு தாமதப்படலாம். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவும் முடியும். நீங்கள் கடினமாக பணியாற்ற வேண்டி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுலலாம் தாமதம் வரலாம். வீண் அலைச்சல் அப்படிங்கிறது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரலாம். மேல்மட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய ஆலோசனையை கேட்காம தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். மாணவர்கள்லாம் போட்டி பந்தயங்களில் துணிச்சலோடு ஈடுபட்டு வெற்றியை பெறுவீங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எந்த காலத்திலையும் மாணவர்கள் இழக்க வேண்டாம். இந்த மாதத்தில், அதுவும் இந்த ஜனவரி மாதத்தில் தன்னம்பிக்கையோடு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வீண் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும். அவ்வப்போது புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கை துணையோடலாம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. வழக்குகளில் சாதனமான போக்கு இருந்தாலும் புதிதாக வழக்குகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முயற்சிகளில் நல்ல பலன் உண்டு. பொருளாதார ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மனதைரியம் இந்த மாதத்தில் பிறக்கும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். மாணவர்கள்லாம் கூடுதல் மதிப்பெண்கள் பெற கூடுதல் முயற்சி எடுக்கணும். வீண் கவலையை நீங்கள் அவ்வப்போது தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்து முடிங்க. உங்களுடைய கருத்துகளுக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும். பண வரவும் உங்களுக்கு ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். எதிரிகள் எல்லாமே உங்களை கண்டு விலகி சொல்லுவாங்க. தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகள் எல்லாத்தையும் மேற்கொள்ளுவீங்க. மனதில் புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். இந்த ஜனவரி மாதம் குலதெய்வ நேர்த்தி கடனை முறையாக செய்து முடிச்சுட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் வெற்றியில முடியும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மூச்சு பயிற்சி, தியானம், நடைப்பயிற்சி இதையெல்லாம் முறையாக செய்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. இல்லைன்னு யாருக்கும் சொல்ல வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இல்லத்து பூஜை அறையில் கற்பக விநாயகரோட படம் வச்சு சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் தொட்ட காரியங்கள் அனைத்துலையுமே வெற்றிகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.